ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா கிளினிக்ல பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போய் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாய்மா, வொர்க் முடிச்சிட்டீங்களா? ஆமா கிரிட், மார்னிங் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் பிறந்து 1 வீக் ஆன பேபியை பார்த்தேன். வாவ்மா, அப்போ இன்னைக்கு நம்ம அது ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணலாம். 1 வீக் நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வெரி குட் क्वेश्चन கிரிட். இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பேபியோட ஃபீடிங், அவங்க யூரின், ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றத பத்தி. as a pediatrician-ஆ நான் எப்பவுமே பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றத ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவேன். எவ்ரி 2 to 3 hours ஃபீட் பண்ண சொல்லுவேன். அதுவும் ஆன் டிமாண்ட் ஃபீடிங். அப்படின்னா ஒரு குழந்தை பசிச்சு அழுகும் பொழுது ஃபீட் பண்றது, அது அந்த பாப்பாக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிறந்து 3 நாளைக்கு மேல ஆன குழந்தை ஒரு நாளைக்கு 5க்கும் மேல யூரினும் 3 வாட்டிக்கும் மேல சாஃப்டான ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றது மூலமா அந்த பாப்பாக்கு ஃபீட்ஸ் அடிக்குவேட்டா கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பேபிக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? பாப்பாக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அவங்க அதுக்கு மேல குடிக்க மாட்டாங்க. முகத்தை இப்படி அப்படியே திருப்புவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காமா அழுகையெல்லாம் நிறுத்தி ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிடுவாங்க. வாவ் மா, குட்டி பாப்பாக்கு கான்ஸ்டிபேஷன்லாம் வராதா? இதுவும் பேரண்ட்ஸ் ரொம்ப காமனா கேக்குற क्वेश्चन. அத பத்தி நம்ம டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல பேசலாம். வண்டர்ஃபுல் மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நியூபார்ன் மாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷனோட மீட் பண்ணலாம். So, be ready.